ஆகஸ்ட் மாதத்தில் புரோட்டோன் இமாஸ் 7 மலேசியாவில் தொடர்ந்து 8வது முறையாக அதிகம் விற்பனையாகும் மின்சார காராக தனது நிலையை தக்க வைத்துள்ளது. புரோட்டோன் நிறுவனத்தின் துணை நிறுவனமான புரோட்டோன் நியூ எனர்ஜி டெக்னாலஜி புரோநெட் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரை மொத்தம் 5811 கார்கள் விற்பனையாகி பயனர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதில் 5455 கார்கள் உள்நாட்டிலும் 356 கார்கள் 4 அனைத்துலக சந்தைகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே இந்த சாதனை வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்று புரோநெட் தலைமை நிர்வாக அதிகாரி ஜாங் கியாங் கூறினார். சாலை போக்குவரத்து இலாகாவின் தகவலின்படி இந்த காரின் மாடல் 24% மின்சார வாகன சந்தை பங்கை கொண்டுள்ளது. அதாவது மலேசியாவில் விற்கப்படும் 4 மின்சார வாகனங்களில் 1 இமாஸ் 7 ஆகும். புரோட்டோன் சமீபத்தில் புதிய வகைகள், புதிய வண்ண விருப்பங்கள், ஓவர் தி ஏர் புதுப்பிப்புகளை அறிமுகப்படுத்தியது. அது மட்டுமல்லாமல் பேராக் தஞ்சோங் மாலிமில் அதன் முதல் மின்சார வாகன தொழிற்சாலையை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்துள்ளது. இந்த தொழிற்சாலையின் ஆரம்ப திறனாக 20,000 கார்கள் உற்பத்தி செய்யப்படும். இதனை படிப்படியாக 45,000ஆக அதிகரிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவேதான் புரோட்டோன் இமாஸ் 7 விரைவில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும். இது இந்த மாடல் கார் எளிதில் கிடைப்பதை மேம்படுத்துவதோடு வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, உள்ளூர் மின்சார வாகன விநியோகச் சங்கிலியை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நடவடிக்கை அக்டோபரில் நடைபெறும் ஆசியான் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக போட்டித்தன்மை வாய்ந்த புரோட்டோன் மின்சார வாகனத்தை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்களின் வேண்டுகோளுடன் ஒத்துப்போகிறது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.